என்னங்க நீங்க கடைக்கு போலையா? போகணுமா? கொஞ்சம் கணக்கு வழக்கு பார்க்க வேண்டியது இருக்கு. பார்த்துட்டு கொஞ்சம் நிதானமாக தான் போகணும். நீ எங்கேயே கிளம்பிட்டு போல? நானா? இங்க பக்கத்துல ஒரு சாமியார் இருக்காராம். அவர் ஆளை பார்த்த உடனே குறைகளை கண்டுபிடிச்சு உடனே நிவர்த்தியும் பண்றாராம். உனக்கு என்ன குறை? என்னங்க நீங்க எப்படி கேக்குறீங்க? நமக்கு கல்யாணமாயி 8 வருஷம் ஆச்சு. இன்னும் ஒரு புழு பூச்சி கூட உண்டாகல. அதான் அவரை பார்த்து ஒரு குழந்தை உண்டாகுமான்னு கேட்கலான் இருக்கேன். ஆட பாவி, நான் குத்துக்கலாட்டம் உட்காந்துருக்கேன், அவங்கிட்ட போய் குழந்தை கேட்குற. ஆமா, நீங்க குத்துக்கள் மாதிரி தான் இருக்கீங்க. வேற என்ன பிரயோஜனம்? ஏய் இங்க பாரு, காலையில 7:30 இழுக்காத. டாக்டர் என்ன சொன்னாரு? 2 பேத்துக்குமே எந்த குறை இல்லைன்னு சொன்னார்ல. சீக்கிரம் குழந்தை உண்டாகுன்னு சொன்னார்ல. அதுக்குள்ள அவசரப்பட்டா என்ன பண்றது? என்ன முடுங்குற? சரி அதெல்லாம் விடுங்க. என் தங்கச்சி ஊர்ல இருந்து வரா. அப்பா கூட சண்டை போட்டாலாம். அவளுக்கு புத்திமதி சொல்லி சமாதானப்படுத்துங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, எவ்வளவு நேரத்துல வருவ? சாமியார் கிட்ட கூட்டம் ஜாஸ்தி. நான் வரத்துக்கு சாயந்தரம் ஆயிடும். இந்த சாமியாருக்கு தொல்லை தாங்க முடியலையே. சாமியார் வாழ்க. மச்சினிச்சு வருது, இன்னைக்கு ஒரு கை பாத்திர வேண்டியதுதான். வா 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 வா. என்ன ஆச்சரியம்? என்ன ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னும் இல்ல மாமா. என்னாச்சு? விட்டுங்க மாமா, சான்ஸ் கிடைச்ச போதுமே. மாமா, அக்கா எங்கே? அவ சாமியாரா பார்க்க போயிருக்காமா. அக்காக்கு இதே வேலை தான். அவ சாமியாரா பார்க்க போனதுனால தானே நீ என்கிட்ட தனியா மாட்டிக்கிட்ட. போங்க மாமா, எப்பவும் உங்களுக்கு இதே விளையாட்டு தான். நான் விளையாடாம இப்ப யார் விளையாடுவா? மாமா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னம்மா சொல்லு. மாமா, நான் ஒருத்தரை லவ் பண்றேன். லவ்வா? நீங்க தான் எப்படியாவது சேர்த்து வைக்கணும். நான் இருக்கும் போது எப்படி உன்னை கல்யாணம் பண்ண விடுவேன்? உன்னை நான் எப்படியா அடையாம விட மாட்டேன். மலர், மலரு. வாங்க, உள்ள வாங்க. உட்காருங்க. மாமா, நான் சொன்னல, இவரை தான் லவ் பண்றேன்.